என்னோட பேர் காணிக்கைநாதன், சரண்யா மேடம், இம்ரான். நான் திமுக கழக சட்டத்துறையின் வழக்கறிஞர். இன்றைய தினத்திலே கனி என்கின்ற கணேஷ்குமார் எனும் என்னுடைய கட்சிக்காரர், அவர் ஒரு இளைஞர். அவர் சமீபத்தில் புதுக்கோட்டையில் நடந்த ஒரு ஜென்சி மீட்டிங்ல நான் உதய அண்ணாவுடைய தம்பி என்று எங்கள் சின்னவர் முன்னாள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மையப்படுத்தி ஒரு மீட்டிங்ல பேசியிருக்கிறார். அதை பொறுத்துக் கொள்ள முடியாத தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த குமரவேல் என்பவர், அவர் ஒரு ஹிஸ்டரி ஷீட்டட் அக்யூஸ்ட். அவர் இன்றைக்கு நன்றாக குடித்துவிட்டு இம்ரான் என்னும் எங்களுடைய கட்சிக்காரருடைய அலுவலகத்திற்கு அந்த கனி என்கின்ற கணேஷ்குமார் வந்து கொண்டிருந்த போது அவரை வழிமறித்து கடத்தி கொண்டு போய் கத்தியை எடுத்து அவரை காட்டி மிரட்டி, இனிமேல் உதயநிதி தம்பி அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு. அவர் ஏற்கனவே ஒரு பேஷண்ட், வீடியோல சொல்லியிருக்காரு. அவர் பேஷண்ட். இதை கேட்ட உடனே அந்த இடத்துல ஒரு ஃபிட்ஸ் மயக்கடிச்சு கீழே விழுந்து இது பண்ணிருக்காங்க. அந்த ஃபிட்ஸோட என்ன பண்ணிருக்காங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அவர் அட்மிட் பண்ணிருக்காங்க. அட்மிட் பண்ணிட்டு அவர் ஐசியூல இருக்கும்போது இந்த தொகுதியுடைய தற்போதைய எம்எல்ஏ, அவர் பேர் நம்ம அருள் பிரகாசமா, எம்எல்ஏ பேரே தெரியலங்க, அருள் பிரகாசம் சொல்றாங்க. அருள் பிரகாசம் அவருடைய இன்ஃபுளுன்ஸை பயன்படுத்தி ஒரு ஐசியூல சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு நபரை வலுக்கட்டாயமாக வெளியே அனுப்பி அவர் எங்கடா போய் வெளியே போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவர் மிரட்டி வெளியே அனுப்பியிருக்காங்க. இப்ப நாங்க சட்டத்துறையை சேர்ந்தவர்கள், இளைஞரணியை சேர்ந்தவர்கள், இந்த தொகுதியில் இருக்கும் கழகத்தினர், நாங்கள் இப்போ தற்போது எங்களுடைய எதிர்குரலை கொடுத்து அந்த நபரை நாங்கள் இப்போது மறுபடியும் அட்மிட் பண்ண வைத்திருக்கிறோம். இது என்ன ஆட்சி நடக்கிறது இங்கே? நாளைக்கு விஜயுடைய பிறந்தநாளும் கழகத்தினரை மிரட்டி இது போன்ற ஒரு அசம்பாவிதங்களை விஜயுடைய அரசு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இது குறித்து கழக சட்டத்துறை அமைதியாக இருக்காது. எங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வருவது என்று சொன்னால், அசம்பாவிதம் நடக்கிறது என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்துறை கண்டிப்பாக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். இதில் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறைக்கு அனுப்பப்படும் வரை இதை நாங்கள் விடமாட்டோம், உறுதியாக போராடுவோம். இது குறித்து நாளை சட்டசபையில் நாங்கள் கேள்வி எழுப்புவோம். இது வன்மையாக கண்டிக்கப்படத்தக்க ஒரு விஷயம். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்குமானால் இந்த நாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காவல்துறை இப்ப சிஎஸ்ஆர் கொடுத்திருக்காங்க. சிஎஸ்ஆர் நம்பர் என்னமா? 433 of 2026 சிஎஸ்ஆர் நம்பர் அலாட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த கன்சர்ன் இன்ஸ்பெக்டர் இப்ப இல்ல, கிருஷ்ணகுமார் என்ற காவல் ஆய்வாளர் எங்க கிட்ட பேசினாரு. அவர் நாளைக்கு காலையில நாங்க எஃப்ஐஆர் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. நாங்க அரெஸ்ட் பண்ணணும், இந்த குமரவேல் என்பவரை அரெஸ்ட் பண்ணணும். இது என்ன? இது ஹார்ட் ஆஃப் த சிட்டிங்க. இது தமிழ்நாட்டில் ஒரு சென்னையில ஹார்ட் ஆஃப் த சிட்டில ஒரு நபரை கடத்தி கொண்டு போய் கத்தியை காட்டி மிரட்டி இது போன்ற செயலை வன்மையா கண்டிக்கிறோம். அன்பார்லிமெண்டரி வேர்டு யூஸ் பண்ணி கெட்ட வார்த்தையால திட்டி அவரை மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தி அதை தாங்க முடியாம அவர் ஃபிட்ஸ் கீழே விழுந்து அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. ஆளுங்கட்சியுடைய இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை நாங்கள் விடமாட்டோம், சட்ட போராட்டத்தை நடத்துவோம். இது தொடர்ந்து கொண்டே செல்லுமானால் கழக சட்டத்துறை இதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து அந்த நபரை கைது செய்யப்படும் வரை நாங்கள் போராடுவோம்.